ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாட் சாம்பார் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கு மிளகாத்தூள் இப்போ ரீசெண்டாக அரைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மிளகாத்தூள் தான் போட்டு செஞ்சேன், சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்புலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், அப்புறம் அந்த நம்ம நான்வெஜ் ஃப்ரைலாம் பண்ணுறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொடி யூஸ் பண்ணுங்களேன், சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம், சோம்பு எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கோமா, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தூள். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த ரீசெண்டாக இப்போ தான் போட்டிருக்கேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு எப்படி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த குக்கரில் வேக வச்சிட்டோம் இல்லையா சாம்பார் பருப்பு, வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், ஜீரகம், கடுகு 3 சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா என்ன காய் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காவும் அவரைக்காவும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் அதுக்கு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, நல்லா கடைஞ்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் ஆல்ரெடி அதிலே போட்டாச்சு, அதனால் நான் இப்போ சேர்க்கல. உப்பு மட்டும் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இதில். அவ்வளோதாங்க, சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நான் தக்காளியே நல்லா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் நல்லா வேகட்டும், டைம் கொடுத்து வேக விடுங்க. நீங்கள் இதில் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 7 நிமிஷம் காய்க்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் எனக்கு வெந்துருச்சு, சட்டுன்னு வெந்துருச்சு. ஒரு 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் நான் அந்த மிளகாத்தூள் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அதை போட்டு செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு கூட அதில் தான் செஞ்சேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காய் இப்போ நல்லா வெந்துருச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, நிறைய சேர்க்க வேண்டாம், நான் தண்ணியாக சேர்க்குறேன். கொஞ்சம் தான் புளி நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான சாம்பார் ரெடி ஆகிடும். நீங்கள் இது இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், ரைஸுக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூட்டாகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான சாம்பார், என்னென்னா நம்ம தாளித்தோம், கொதிக்க விட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு சட்டுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் பாருங்கள், அவரைக்காய் கூட சூப்பராக கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப வெந்துச்சுனாலும் காய் ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.